மேடம் ஷார்ட் ரெடி. வரேன் வந்துட்டேன்னு சொல்லுப்பா. சரி மேடம். அப்பா என்ன உடம்புடா கடவுளே. எதுக்கு சார் சடனா உள்ள வந்தீங்க? மேடம் ஷார்ட் ரெடி ஆகி 1 மணி நேரம் ஆச்சு. இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிட்டு இப்பதான் ட்ரெஸ் மாத்துறீங்களா? அதுக்கு ட்ரெஸ் மாத்துறப்ப உள்ள வருவீங்களா? நான் ப்ரொடியூசர்ட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க, ப்ரொடியூசர் கிட்ட தானே, இப்பவே கால் பண்ணி சொல்லுங்க. ஹலோ சார், நான் டிவி ஆர்டிஸ்ட் சத்யா பேசுறேன் சார். சொல்லுமா. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கப்ப டைரக்டர் சடனா என்னோட ரூம்குள்ள வந்துட்டாரு சார். அப்படியா? எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். பயப்படாதம்மா, நான் டைரக்டர் கிட்ட பேசுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அவரோட டைரக்ஷன்ல இனிமே நான் நடிக்க மாட்டேன் சார். சாரி சார். இந்தாளா. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். ஏய் என்னையா அந்த பொண்ணு அப்படி சொல்லுது? அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றும் போது நீ ஏன் எட்டி பார்த்த? அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுதியா? சார் வேணும் தான் சார் அப்படி பண்ணேன். யோ என்னையா சொல்ற? ஆமாம் சார். யோ அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுதியா? என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுது. சார் ஷார்ட் ரெடி பண்ணி 1 hour ஆகும் சார். சரி, அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்கள போய் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா. அப்படியா? அந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லவே இல்லை. ரூமில் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா. ஓஹோ. அப்பப்பா அவள் பாய் ஃப்ரெண்ட் வேற அவள் ரூமுக்கு போயிட்டு வரான். ஏய் என்னப்பா சொல்ற? எப்போ பார்த்தாலும் யாரு கூடயாவது ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கா சார். யோ என்னையா சொல்ற? அவங்களாலேயே ஷார்ட் லேட் ஆகுது சார். அப்படியா? ஏன் அந்த பொண்ணு இப்படிலாம் பண்றா? திடீர்னு பாய் ஃப்ரெண்டு ரூமுக்குள்ளே போய் உக்காந்துக்கிறான். ஓ இது வேற நடக்குதா? அப்புறம் நம்ம சடனாக போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்கள கூப்பிட வேண்டியதாக இருக்கு. என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாதுதான். அதனால தான் ட்ரெஸ் மாத்துறப்ப போய் எட்டி பார்த்தேன் சார். ஓ இப்படிலாம் நடந்திருக்கா? இப்போ பார்த்தீங்களா, உங்ககிட்ட ஃபோன் பண்ணி நடிக்க மாட்டேன்னு சொல்கிறா. நல்லதா போச்சு சார். இனிமே வந்து தொல்லை விட்டுச்சுன்னு வேற ஏதாவது நியூ ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணிக்கலாம் சார். யோ வேற ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்களாயா? அதாவது சான்ஸ் கிடைக்காம எவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சார். அதுவும் உண்மைதான். ஆனால் பாருங்க, கிடைச்ச சான்ஸை பயன்படுத்திக்காம எப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாயா. இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மொக்க போட்டுட்டு இருந்தா எப்படி சார்? அதுவும் சரிதான். உதால வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சார். அப்படின்னா இந்த பொண்ணோட கேரக்டரை நம்ம என்னையா பண்றது சார்? அதை ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க சார். இவருக்கு பதில் அவர்னு இன்னொரு பொண்ணை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் சார். சரி ஏதாவது பார்த்து பண்ணியா, ஒர்க்கு நின்றக்கூடாது. ஓகே சார், தேங்க்ஸ் சார். சரி பார்த்துக்க. ஓகே. ஆ